கடவுளுக்கு எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. இதுதான் நிஜம். மொழி வாரியாக பாகுபாடு என்பது கிடையாது. முனீஸ்வர சுவாமின்னு எடுத்துட்டா கூட அது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் தானே. கருப்பண்ண சுவாமின்னு எடுத்துட்டா கூட அது சாஸ்தாவினுடைய ஸ்வரூபம் தானே. தர்மசாஸ்தான் சொல்லுவோம் தெரியுமா? அதைத்தான் ஐயப்பன் என்றும் சொல்கிறோம். அதைத்தான் தர்மசாஸ்தா என்ற பெயரிலும் அழைக்கிறோம் தானே. வட இந்தியாவில பார்த்தோம்னா மானசா தேவின்னு வச்சிருப்பா. அவர்கள் மானசீகமாக அந்த தேவியை வழிபட்டதால் அதற்கு மானசா தேவி என்று பெயரிட்டு அழைத்தார்கள். இந்த பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியிலே எல்லா இடங்களிலும் நீக்கமர தெய்வீக சக்தி தான் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்றார். ஒரு சுடுகாடு என்று வந்தால் கூட அந்த சுடுகாட்டிலும் கூட பரமேஸ்வரன் தான் வாசம் செய்கிறார் என்கின்ற அந்த உயரிய உண்மையை உணர்த்தக்கூடியதுதான் நம்முடைய தர்மம். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளர்களுக்கு மொழி பாகுபாடு என்பது உண்டா? ஒரு சில கடவுள்களை ஒரு சில மாநிலங்களில் மட்டும் வழிபடுகிறார்களே, ஏன் இந்த பாகுபாடு என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருடைய முதல் கேள்விக்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கு எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. இதுதான் நிஜம். மொழி வாரியாக பாகுபாடு என்பது கிடையாது. எந்த விதத்திலேயுமே, மொழி மட்டுமல்ல, ஜாதி மத நிற பேத எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்தையும் கடந்த ஒரு சக்தியைத்தான் கடவுள் என்று சொல்கிறோம். ஆக மொழி வாரியான பாகுபாடு என்பது கடவுளர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அப்படி இல்லையே சார், ஒரு சில கடவுள்களை ஒரு சில பகுதிகளில் மட்டுமே வழிபடுகிறார்கள், ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே வழிபடுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஊர்ல பார்த்தோம்னா கருப்பண்ண சுவாமின்னு வச்சிருப்பா, ஒரு முனீஸ்வர சுவாமி எல்லாம் வச்சிருப்பா. இதெல்லாம் வட இந்தியாவில இது போன்ற வழிபாடுகள் இருப்பது போல் தெரியவில்லையே. அதுபோல் அங்க இருக்கக்கூடிய மானசா தேவின்னு சொல்றா, அதை இங்க நம்ம ஊர்ல வழிபடுறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் என்பது எழலாம். ஆனால் இது மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட விஷயம் அல்ல. ஆங்காங்கே அவரவர்கள் கடைபிடித்து வந்த நடைமுறையின் அடிப்படையிலே தான், அவரவர்களுடைய நாகரிகத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த கடவுளர்களை தங்களை பாதுகாக்கின்ற சக்திகளாக பார்த்தார்கள். அப்படி அவர்கள் தங்களை பாதுகாக்கின்ற சக்திகளாக பார்த்த கடவுளர்களுக்கு கையிலே ஆயுதங்களை கொடுத்து, இந்த ஆயுதங்களின் மூலமாக இந்த கடவுளர்கள் எங்களை காப்பார்கள், எதிர்மறை சக்திகளில் இருந்துமே எங்களை பாதுகாப்பார்கள் என்று நம்பினார்கள். அப்படித்தான் நம்மூர் கருப்பண்ண சுவாமி வந்திருக்கிறது. இதெல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே ஒரே சக்தி தான். இறை சக்தி என்பது ஒன்றுதான். அந்த இறை சக்தி ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு அம்சமாக பார்க்கப்படுகிறது, ஒவ்வொரு அம்சமாக பிரிந்து நிற்கிறது. முனீஸ்வர சுவாமின்னு எடுத்துட்டா கூட அது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் தானே. கருப்பண்ண சுவாமின்னு எடுத்துட்டா கூட அது சாஸ்தாவினுடைய ஸ்வரூபம் தானே. தர்மசாஸ்தான் சொல்லுவோம் தெரியுமா? அதைத்தான் ஐயப்பன் என்றும் சொல்கிறோம். அதைத்தான் தர்மசாஸ்தா என்ற பெயரிலும் அழைக்கிறோம் தானே. அதனுடைய மற்றொரு அம்சம்தான் அந்த கருப்பண்ண சுவாமி என்று எடுத்துக்கொள்ளலாம். கருப்பண்ண சுவாமி போன்ற தெய்வங்கள் காவல் தெய்வங்களாக பார்க்கப்பட்டன. அதுக்காக இந்த தெய்வம் அங்க இல்ல. இப்ப நம்ம ஊர்ல மாரியம்மன் இருக்கிற மாதிரி அங்க வட இந்தியாவில பார்த்தோம்னா மானசா தேவின்னு வச்சிருப்பா. அவர்கள் மானசீகமாக அந்த தேவியை வழிபட்டதால் அதற்கு மானசா தேவி என்று பெயரிட்டு அழைத்தார்கள். நம்ம பார்த்தோம்னா இங்க மூளைக்கு மூல மாரியம்மன் கோயில் வச்சிருப்போம் தானே. இதுவும் அம்பாளினுடைய ஸ்வரூபம் தான், அதுவும் அம்பாளினுடைய ஸ்வரூபம் தான். ஒவ்வொரு ஊரிலே அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்திற்கு ஏற்றார் போல் அவரவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலே தான் அவரவர்களுக்கு பிடித்தமான ஒரு உருவத்தினை கொடுத்து அந்த உருவத்தினை வழிபட்டு வந்தார்கள். ஆனால் மொத்தமாக பார்த்தோமேயானால் எல்லா தெய்வ மூர்த்தங்களுமே ஒன்றுதான். உதாரணத்திற்கு நம்ம அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கலாம் தானே. அந்த சிவலிங்கத்திற்குள் அனைத்தும் அடக்கம், அதற்குள்ளாக அனைத்து ஜீவராசிகளும் ஒடுங்கி விடுகிறதுன்னு சொல்றார். இப்படி அந்த லிங்க திருமேனியாக பரமேஸ்வரனை வழிபட வேண்டும்னு கொடுத்திருக்கா இல்லையா. அதே மாதிரிதான் ஒரு சாலக்கிராம கல் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த சாலக்கிராம கல் என்பது மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்பட்டது. அந்த சாலக்கிராம கல்லே கொஞ்சம் நீள் வடிவில் இருந்ததுன்னா அதையே பானலிங்கம் என்ற பெயரிலே அழைத்தார்கள். அவரவர்கள் தாங்கள் எந்த மூர்த்தமாக எந்த ரூபமாக சுவாமியை பார்க்கிறோமோ அந்த ரூபத்தினை கொடுத்திருக்கிறார்களே தவிர
மொழி வாரியாக இறை சக்திகளை எங்குமே பிரிக்கவில்லை. குறிப்பாக நம்முடைய தர்மத்திலே பார்க்கும் பொழுது எல்லா பகுதிகளிலுமே தெய்வமூர்த்தங்கள் தான் இருக்கின்றன. இந்த பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியிலே எல்லா இடங்களிலும் நீக்கமர தெய்வீக சக்தி தான் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்றார். அவ்வளவு ஏன், ஒரு சுடுகாடு என்று வந்தால் கூட அந்த சுடுகாட்டிலும் கூட பரமேஸ்வரன் தான் வாசம் செய்கிறார் என்கின்ற அந்த உயரிய உண்மையை உணர்த்தக்கூடியதுதான் நம்முடைய தர்மம். மொழி பாகுபாடு என்பது நிச்சயமாக கடவுளர்களுக்கு கிடையாது. அப்படி இல்லையே, வடமொழியில்தான் நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்களே அப்படின்னு சொன்னா, அதுபோல் எங்குமே சொல்லப்படவில்லை, அதுபோல் எங்குமே வலியுறுத்தவில்லை. ஆனால் அந்த இறை மூர்த்தங்களுக்கு ஒரு ஆகுதிகளை அர்ப்பணம் செய்யும் பொழுது அதற்கு அந்த வடமொழியை பயன்படுத்தினார்கள். எப்படி கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் தனியா வச்சிருக்காளோ, C++ அப்படிங்கிற மாதிரிலாம் லாங்குவேஜ் சொல்லுவா தெரியுமா கம்ப்யூட்டருக்கு. ஒரு கம்ப்யூட்டருக்கு கமாண்ட்ஸ் கொடுப்பதற்காக ஒரு மொழியை வைத்திருப்பது போல அந்த தேவ பாஷையாக, அந்த தெய்வத்திற்குரிய பாஷையாக, அந்த தெய்வத்திற்குரிய லாங்குவேஜாக இவர்கள் அந்த வடமொழியினை வைத்திருக்கிறார்களே தவிர, மற்றபடி நாம் எந்த மொழியிலே இறைவனை வழிபட்டாலும் இறைவன் நமக்கு அருள் செய்வார். இறைவனை பொறுத்தவரை, கடவுளர்களை பொறுத்தவரை மொழிவாரி பாகுபாடு என்பது எங்குமே கிடையாது. எல்லா இடங்களில் இருப்பதும், எல்லா மாநிலங்களில் இருப்பதும், எல்லா பகுதிகளில் இருப்பதும் ஒரே தெய்வ சக்தி தான். அந்த சக்தி தான் ஆங்காங்கே பிரிந்து ஒவ்வொரு அம்சமாக நமக்கு காட்சி தருகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.